Hi hello guys, welcome to our channel. இன்னைக்கு நம்ம சேனல் என்ன வீடியோ பார்க்க போறோம்னா வாழை மூவியோட ரிவ்யூ பத்தி தான் பார்க்க போறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். இந்த வாழை அப்படின்ற படம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதில் வந்து வாழை தோப்பில் வந்து வேலை செய்கிற மக்களோட வாழ்வியலும் அதை சார்ந்து அவங்க ஃபேஸ் பண்ணுற அந்த பிரச்சனைகளையுமே தான் வந்து இந்த படத்தில் வந்து காமிச்சிருக்காங்க. ப்ளஸ் முக்கியமான விஷயம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த மூவி வந்து ஒரு உண்மை சம்பவத்தை வந்து தழுவி எடுத்திருக்காங்க. ஸோ அதுதான் இந்த படத்திற்கு ரொம்பவுமே முக்கியமான விஷயமா இருக்குது. ஸோ மாரி செல்வராஜ் சார் வந்து இந்த மாதிரி ஒரு படம் கொடுப்பாருன்னு மோஸ்ட் ஆஃப் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ரொம்பவுமே சூப்பராக எடுத்திருக்கிறாரு. எமோஷ்னலாக எல்லாராலையுமே கனெக்ட் ஆகக்கூடிய படமாக இருக்குது. தென் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த மூவி வந்து ஒரு உண்மை சம்பவம் அப்படின்றதுனால வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதை வந்து ஒரு படமாக பார்க்குறப்பவே நமக்கு வந்து ரொம்பவுமே கஷ்டமாக இருக்கும். இது தாண்டி இது வந்து உண்மையாக நடந்திருக்கு அப்படின்றப்போ அதை கேட்குறப்போ ரொம்பவுமே டிஸ்டர்பிங்காக இருக்குது. ஸோ இந்த படத்தோட ப்ரிவ்யூ வந்து பார்த்தீங்கன்னாக்கா பாலா சார் வந்து பார்த்துட்டு அழுதுருப்பார். ஸோ நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணேன்னாக்கா சரி ஓகே என்ன இருக்க போகுது இந்த மூவியில் அப்படி சொல்லிட்டு பெருசாக எந்த எக்ஸ்பெக்டேஷனுமே இல்லாமல் தான் போனேன். பட் ஆனால் இப்படி ஒரு மூவியாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. ரொம்பவுமே ஃபென்டாஸ்டிக்காக எடுத்திருக்காங்க. சனா சாரோட மியூசிக் வந்து சூப்பராக இருக்குது. தென் சினிமாட்டோகிராஃபி செமையாக பண்ணியிருக்காங்க. அந்த படத்துக்கு தேவையான விஷயங்கள் எல்லாமே பக்காவாக கொடுத்துருக்காங்க. அதை மீறி அதுக்கு மேலேயும் போகலை, அதுக்கு கீழேயும் போகலை. ரொம்பவுமே அற்புதமாக எடுத்திருக்காங்க. மாரி செல்வராஜ் சாருக்கு வந்து நான் வந்து கண்டிப்பாக ஹேட்ஸ் ஆஃப் சொல்லியே ஆகணும். பொதுவாக எப்போவுமே ரிவ்யூ பண்ணுறப்போ ஒரு மூவியோட பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் பற்றி தான் பேசுவோம். பட் ஆனால் இந்த மூவியை பொறுத்தவரை நான் வந்து வெறும் பாசிட்டிவோடு நிறுத்திக்கலான் இருக்கேன். ஏன்னா நெகட்டிவ் சைடு வந்து பெருசாக எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. இந்த மூவி வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 1980 அந்த ரேஞ்சு அந்த டைம் பீரியடில் வந்து நடக்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க. இந்த மூவி வந்து ஒரு சின்ன பையனை வச்சு தான் வந்து ப்ரோட்டகனிஸ்டாக இந்த மூவியில் வந்து மூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனாலே நமக்கு ஃபஸ்ட் ஹாஃப்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரொம்பவுமே ஃபன்னியாகவும் ரொம்பவுமே என்டர்டெய்னிங்காகவும் கொண்டுட்டு போக ட்ரை பண்ணியிருக்காங்க இந்த படம் ஃபுல்லாக. அந்த ஸ்கூலில் நடக்கிற அந்த விஷயங்கள் எல்லாமே ரொம்பவுமே கொஞ்சம் கனெக்டிவாக இருக்குது. இந்த மூவியில் வந்து இன்னொரு ஃபன்னியான விஷயம் வந்து என்னென்னாக்கா அந்த டைம் பீரியடில் வந்து ரஜினி சாருக்கும் கமல் சாருக்கும் இருக்க கிளாஷ் அது வந்து எப்படி இருந்திருக்கு அப்படின்ற மாதிரி காமிச்சிருக்காங்க. அது ரொம்பவுமே சூப்பராக ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. எப்படின்னாக்கா கமல் சாரையும் டேமேஜ் பண்ணாமல் ரஜினி சாரையும் டேமேஜ் பண்ணாமல் இருக்கிற உண்மையாக அப்படியே சூப்பராக சொல்லியிருப்பாங்க. அந்த காமெடிக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா தேட்டரில் நிறைய பேர் பயங்கரமாக கிளாப் பண்ணாங்க. ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஃபுல்லாகவே நல்லா என்டர்டெய்னிங்காக கொண்டுட்டு போயிட்டு கிளைமேக்ஸில் வந்து இந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து ஒரு உண்மை சம்பவம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதை காட்டுறப்போ நமக்கு வந்து ரொம்பவுமே எமோஷ்னலாக அட் த சேம் டைம் பார்க்குறப்போ ரொம்பவுமே கஷ்டமாகவும் இருந்துச்சு. இந்த மூவியில் வந்து நடிச்சிருக்க ஆக்டர்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபென்டாஸ்டிக்காக நடிச்சிருக்காங்க. சின்ன பசங்களாக இருக்கட்டும் பெரியவங்களாக இருக்கட்டும் எல்லாருமே சூப்பராக ஆக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கிற மக்களுக்கு நடக்கிற பிரச்சனையும் இல்லை இந்த மாதிரி ப்ரீவியஸாக நடந்திருக்க பிரச்சனையுமே வந்து நம்ம யாருக்குமே சுத்தமாக தெரியவே தெரியாது. ஸோ இதெல்லாம் ஒரு படமாக எடுத்து மேக் பண்ணி நமக்கு சொல்கிறது வந்து அதுவே ஒரு பெரிய விஷயம்தான் நான் சொல்லுவேன். ஸோ அது பொறுத்தவரை மாரி செல்வராஜ் சாருக்கு வந்து எனக்கு வந்து ஐ ஹாவ் அ வெரி பிக் ரெஸ்பெக்ட் ஃபார் ஹிம். ஸோ நீங்கள் வந்து கண்டிப்பாக இந்த படம் வந்து தேட்டரில் பார்க்கணும். ரொம்பவுமே சூப்பராக இருக்குது, ரொம்பவுமே ஃபென்டாஸ்டிக்காக இருக்குது, எமோஷ்னலாக நல்லா கனெக்ட் ஆகுது. இந்த மூவி வந்து பார்த்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக தேட்டரில் பார்க்கக்கூடிய படம் தான் அது. So hope you guys like this video. நான் இன்னொரு வீடியோவில் வந்து பார்க்குறேன். Until then, signing off from Shyam. Bye bye.